ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வார ராசி பலனை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எப்போல இருந்துன்னு பார்த்தீங்கன்னா 29/4/2024 முதல் 5/5/2024 வரை உள்ள ராசி பலனை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் கிரக நிலை கிரக மாற்றம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். ஏப்ரல் மாதத்தில் இறுதி வாரத்தில் திரக்கணிக பஞ்சாங்கப்படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மேச ராசியில் அமர்ந்திருக்கிறார், செவ்வாய் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார், புதன் வக்ரகதியில் மீன ராசியில் உள்ளார், மேசத்தில் குரு சஞ்சரிக்கிறார், 1ஆம் தேதி ரிஷபத்திற்கு செல்கிறார், சுக்கிரன் மேச ராசியில் சஞ்சரிக்கிறார், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றனர். இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் இல்லை. சந்திரன் இந்த வாரம் விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார். மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் உள்ளதால் அதிக கவனம் தேவை. இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால் துலாம் முதல் மீனம் ராசி வரை உள்ள ராசி நேயர்களுக்கு யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும், யாருக்கு சுப விரய செலவுகள் ஏற்படும் என்பதை இந்த வீடியோவை முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல துலாம் ராசி நேயர்களுக்கு வார ராசி பலன்ல எந்த மாதிரி பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப பலன் தரும் சுக்கிரனை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு சூரியன் 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணும் கூட்டம் உங்களுக்கு ஆசை வார்த்தை சொல்லுங்க. அதில் மயங்கி இருப்பதை இழந்து விடாதீர்கள். வளர்பிறை சந்திரன் நீங்கள் செய்யும் வியாபாரத்திற்கு பல வகையில் உதவியாக இருப்பார். செவ்வாய் 6ஆம் வீட்டில் இருக்கிறார். 2 மடங்கு எச்சரிக்கையோடு எதையும் செய்யுங்கள். உடலில் இரத்த காயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நல்ல நண்பர்களே விரோதியாக மாறி தொழிலுக்கு இடையூறு செய்வார்கள். அரசாங்க விரோதத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். புதன் 6ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலை சிறப்புடன் நடத்துவீர்கள். வேலைக்காக நீங்கள் செய்திருந்த விண்ணப்பம் பரிசீலிக்கப்படுவதில் சுணக்கம் உண்டாகலாம். குரு 7, 8ஆம் இடத்தில் இருக்கிறார். தொழிலாளர்களின் ஒத்துழைப்பால் உற்பத்தி பெருக்கம் ஏற்படும். அரசாங்க அதிகாரிகளின் கோபம் கடைநிலை ஊழியர்களுக்கு கடுமையான பாதிப்பை கொண்டு வந்து சேர்க்குங்க. சுக்கிரன் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அலைச்சல் அதிகமாகி உடல் சோர்வு உண்டாகலாம். கொடுத்த இடத்தில் பணம் திரும்பி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். சனி 5ஆம் வீட்டில் இருக்கிறார். மணல் செங்கல் தட்டுப்பாட்டால் கட்டுமான தொழில் பாதிப்பு அடையுங்க. ஏதாவது வீட்டு செலவு வந்து பொருளாதார சிக்கலை உண்டாக்கலாம். வியாபாரம் மந்தமான நிலையில் நடக்குங்க. ராகு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். குடும்பத்தில் குழப்பமான நிலையே காணப்படும். உங்களை புரிய வைக்க முயற்சி செய்து தோற்று போவீர்கள். கேது 12ஆம் இடத்தை அமர்ந்திருக்கிறார். கோபத்தை ஒதுக்கிவிட்டு பிள்ளைகளின் நலனில் அக்கறை செலுத்துங்கள். தேவையில்லாத விரோதத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். அடுத்ததாக விருச்சிகம் ராசி. விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு போர்க்குணம் கொண்ட பூமி காரகனாக செவ்வாயை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு சூரியன் 6ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்த இரவு பகலாக உழைப்பீர்கள். புதிய முதலீடுகள் மூலம் தொழிலை விரிவுபடுத்தி உற்பத்தி பெருக்கத்தை உண்டு பண்ணுவீர்கள். சந்திரனின் இடப்பெயர்ச்சிகள் சிறப்பான பலன்களை தரப்போகின்றது. புதிய யுக்திகள் மூலமாக வியாபாரத்தில் இருந்த குறைகளை நிவர்த்தி செய்வீர்கள். செவ்வாய் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். திருமணத்திற்கு சம்மதம் சொல்லி ஏற்பாடு செய்யப்பட்ட மகள நிகழ்ச்சி ஏதோ ஒரு காரணத்தால் தடைப்படலாம். கடைசி நேரத்தில் கூட திருமணம் நின்று போகலாம். புதன் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். கில்லி மாதிரி வியாபாரத்தில் சொல்லி அடிப்பீர்கள். பழைய கடன்கள் மலமல என்று வசூலாகும். சிறு வியாபாரிகள் அபரிமிதமான லாபத்தை பார்ப்பார்கள். அலங்கார பொருள் விற்பனை அமோக பலனை கொண்டு வந்து சேர்க்குங்க. குரு 6, 7ஆம் வீட்டில் இருக்கிறார். தவிப்போடு இருந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகி குடும்பத்தில் குதூகலத்தை ஏற்படுத்தும். சுக்கிரன் சேர்ந்து 6ஆம் வீட்டில் இருப்பது கலைத்துறையினருக்கு பிரகாசமான எதிர்காலத்தை ஏற்படுத்தும். வெளிநாட்டில் தங்கள் திறமையை காட்டி பெரிய லாபத்தை அடைவார்கள்.
வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் தொழிலில் சாதனை படைப்பார்கள். பிள்ளைகள் படிப்பில் அக்கறை காட்டி பெற்றோரை பெருமைப்படுத்துவார்கள். சனி 4ஆம் வீட்டில் இருக்கிறார். எதிர்ப்புகளை இருந்த இடம் தெரியாமல் செய்வீர்கள். எந்த ஒரு காரியத்திலும் துணிச்சலுடன் இறங்கி வெற்றி பெறுவீர்கள். அடுத்ததாக தனுசு ராசி. வினை பயனை அரைக்கின்ற வியாழ பகவானை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறார். நடந்து செல்லும் இடமெல்லாம் நந்தவனமாக பூத்து சிரிக்கும் காலம் இது. எந்த தொழிலை தொட்டாலும் ஏற்றத்தை கொடுக்குங்க. உங்களின் செல்வாக்கும் புகழும் வெளியிடங்களில் கொடி கட்டி பறக்குங்க. நினைத்ததை நடத்தி முடிப்பதற்கு உறவினர்களும் நண்பர்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். சந்திர பகவான் வியாபார வெற்றிக்கு உறுதுணையாக நிற்கிறார். விவசாய தொழிலில் ஆர்வம் காட்டுவீர்கள். தோப்பு குத்தகை மூலம் வருமானம் கிடைக்குங்க. பழைய கடன்களை அடைப்பீர்கள். செவ்வாய் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். நில விற்பனை அமோகமாக நடக்குங்க. ஆன்லைன் வியாபாரத்தில் அதிக முதலீடு செய்வீர்கள். ஐடி ஊழியர்களின் சம்பள உயர்வு பெறுவார்கள். புதிய வீடு கட்டி பழைய ஆசையை நிறைவேற்றி கொள்வீர்கள். புதன் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். வழக்கறிஞர்கள் கல்லூரி விரிவுரையாளர்கள் தங்களுடைய புகழை நிலைநாட்டுவார்கள். வேலை தேடியவர்களுக்கு நல்ல செய்தி வரும். வியாபாரத்தில் இருந்த தடைகள் எல்லாமே அகலுங்க. குரு 5, 6ஆம் வீட்டில் இருக்கிறார். சுப காரியங்களுக்காக அதிக செலவு செய்வீர்கள். வீட்டில் விருந்து நிகழ்ச்சிகளால் மகிழ்ச்சி பொங்கி வழியும். அரசாங்க ஆதரவு புதிய ஒப்பந்தங்கள் பெறுவதற்கு வழிவகுக்கும். சுக்கிரன் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். அழகு பொருள் விற்பனை செய்பவர்கள் அலங்காரத்துறையினர் பொருளாதார முன்னேற்றம் அடைவார்கள். ஒருவருக்கொருவர் மனதை இடமாற்றி காதலை வெளிப்படுத்தி கொள்வீர்கள். ராகு 4ஆம் வீட்டில் இருக்கிறார். தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படலாம். கேது 10ஆம் வீட்டில் இருக்கிறார். சமுதாயத்தில் அந்தஸ்து மிக்க மனிதராக காட்சி அளிப்பீர்கள். அடுத்ததாக மகரம் ராசி. மகர ராசி நேயர்களுக்கு வியோகங்கள் மூலம் வெற்றிகளை காணும் மந்தனின் ஆதிக்கம் கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு சூரியன் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். பூர்வீக சொத்தில் சகோதர சகோதரிகளால் வில்லங்கம் உண்டாகலாம். அதை நிவர்த்தி செய்வதற்காக நீதிமன்றத்தை நாடி செல்வதற்கான கட்டாயம் ஏற்படலாம். உழவுகின்ற நிலவும் உங்களுக்கு அனுசரணையாக இல்லாததால் எதிர்பாராத செலவுகள் வந்து கையில் இருந்த காசுக்கு வெடி வைக்கும். செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். தொழில் துறைகள் சீராக நடக்குங்க. வியாபாரத்தில் அதிக லாபத்தை எதிர்பார்க்க முடியாத நிலை உண்டாகலாம். உறவினர் வகையில் ஏதாவது வில்லங்கம் வந்து மன அமைதியை கெடுக்குங்க. புதன் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆன்லைன் வர்த்தகங்களில் அளவோடு ஈடுபடுங்கள். பங்குச்சந்தை வியாபாரம் பாதகத்தை தராது. வெளியூர் பயணங்களால் அலைச்சலுக்கு ஏற்ற பலனை அனுபவிப்பீர்கள். குரு 4, 5ஆம் இடத்தில் இருக்கிறார். எப்படிப்பட்ட இடையூறுகள் தொழிலில் ஏற்பட்டாலும் அதை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள். சுக்கிரன் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். அறிமுகம் இல்லாத பெண்களிடம் மிகுந்த எச்சரிக்கையாக இருங்கள். உதவி செய்வதாக எண்ணி உபத்திரத்தில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். சனி 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அரசாங்க ஒப்பந்த வேலைகளில் பில் பாஸாக கால தாமதமாகலாம். ராகு 3ஆம் வீட்டில் இருக்கிறார். நண்பர்களின் உதவியால் வெளிநாடு செல்வீர்கள். கேது 9ஆம் வீட்டில் இருக்கிறார். எதிர்பாராத பணவரவு திக்குமுக்காட வைக்குங்க. ஆன்மீக பெரியவர்களின் சந்திப்பு குடும்பத்தில் அமைதியை கொண்டு வந்து சேர்க்குங்க. அடுத்ததாக கும்பம் ராசி. கும்பம் ராசி நேயர்கள் சாணக்கியத்தனத்தால் சாதனை புரியும் சனி பகவானை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய கும்ப ராசி நேயர்களுக்கு சூரியன் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். யாருக்காக நீங்கள் பாடுபடுகிறீர்களோ அவர்களே உங்களை புரிந்து கொள்ளாமல் மனம் நோகும்படி நடந்து கொள்வார்கள். மிக கவனமாக செயல்பட வேண்டிய காலமாக இருக்குங்க. சின்ன சின்ன விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சந்திர பகவான் நல்லது கெட்டது என கலந்து இந்த வாரத்தில் உங்களுக்கு பலனை கொடுப்பார். செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். வீடு மனை வாகனங்கள் வாங்க பிரயாசைப்படுவீர்கள். வீட்டை புதுப்பித்து வர்ணம் தீட்டி அழகுபடுத்துவீர்கள். மனையாளுக்கு நகைகள் வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி படுத்துவீர்கள். புதன் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். திட்டம் போட்டு செய்யும் தொழிலில் சில சறுக்குகள் ஏற்படலாம். ஆசை வார்த்தை காட்டும் நண்பர்களை அதிகம் நம்ப வேண்டாம்.
குரு 3, 4ஆம் இடத்தில் இருக்கிறார். அந்தஸ்தை உயர்த்தி கொள்ள ஆடம்பரமாக செலவு செய்வீர்கள். எதிர்பார்த்த இடத்தில் தாமதமின்றி பணம் கிடைக்குங்க. தொழிலில் வேகமாக வளர்ச்சி அடையலாம். சுக்கிரன் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். குடும்பத்தில் உங்கள் திறமையை காட்ட முயற்சி செய்தால் மனைவி கோபித்துக் கொண்டு தாய் வீட்டுக்கு சென்று விடுவார். சனி 1ஆம் இடத்தில் இருக்கிறார். நில விற்பனையில் எதிர்பாராத திருப்பம் ஏற்படும். பண தட்டுப்பாடு தலைக்கு மேல் போகும் நேரம் இது. ராகு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். முயற்சிகளுக்கு இருந்த முட்டுக்கட்டைகள் தானாக விளங்குங்க. கேது 8ஆம் இடத்தில் இருக்கிறார். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். வெளியூரில் இருந்த தொழிலுக்கு சாதகமான செய்தி வந்து சேருங்க. அடுத்ததாக மீனம் ராசி. பார்வையால் பலன்களை அள்ளித்தரும் குரு பகவானை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய மீனம் ராசி நேயர்களுக்கு சூரியன் 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். கணவனின் வருமானம் அறிந்து மனைவிமார்கள் செலவு செய்ய வேண்டும். இல்லையென்றால் வட்டிக்கு கடன் வாங்கி திரும்ப செலுத்த இயலாமல் கஷ்டப்பட வேண்டிய நிலை உருவாகலாம். சந்திர பகவானின் அனுகிரகத்தால் தொழிலில் கணிசமான லாபம் கிடைக்குங்க. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் பார்ப்பீர்கள். செவ்வாய் 1ஆம் இடத்தில் இருக்கிறார். உட்காரக்கூட நேரம் இல்லாமல் பொருளாதாரத்தை பெருக்க ஓயாது வேலை பார்ப்பீர்கள். கண்ட இடங்களில் சாப்பிட்டு வயிற்றை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். புதன் 1ஆம் வீட்டில் இருக்கிறார். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடு விலகி கசமான நிலை ஏற்படலாம். அதே போல பெற்றோரின் மனநிலையில் புரிந்து பிள்ளைகள் நடந்து கொள்வார்கள். குரு 2, 3ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். முதலாளிகளின் எண்ணத்திற்கு மாறாக தொழிலாளர்கள் நடப்பதால் உற்பத்தி சுணக்கம் ஏற்படும். அரசாங்க ஊழியர்கள் அக்கறையாக வேலை பார்க்க வேண்டுங்க. இல்லை என்றால் மேல் அதிகாரிகளால் சிக்கலை சந்திப்பீர்கள். சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். மங்கள காரியங்களால் வீட்டில் கலகலப்பு கூடும். விருந்தினர்கள் வரியால் வீடு களை கட்டுங்க. சனி 12ஆம் இடத்தில் இருக்கிறார். விவசாய உற்பத்தியில் அதிக முனைப்பு காட்டுவீர்கள். தென்னந்தோப்புக்கு நடுவே வீடு கட்டுவீர்கள். புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகலாம். ராகு உங்கள் ராசியில் உட்கார்ந்து இருக்கிறார். கோபமான பேச்சால் குடும்பத்தில் குழப்பம் விளைவிப்பீர்கள். கேது 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். வில்லங்கமான காரியத்தில் ஈடுபடாதீர்கள். 26ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருப்பதால் கவனமாக செயல்படுங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வார ராசி பலனை முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.